ஹார்மோனி நம்ம சீனியர் லவ்வோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எல்லாம் முடிச்சிருப்போம்னா நம்ம டயாங் வந்து சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி நம்ம ஜே வந்து ஜிம்மனுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பார். அதில் வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜேக்கு ஜிம்மனோட ஹிப்பை கிராப் பண்ணி செம்மையாக ஒரு கிஸ்ஸு, அந்த கிஸ் இப்படியே லாங்க போயிட்டே இருக்கு. ஜே இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம காய் டயாங் சுகாலாம் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அந்த காலேஜே அப்படி நம்ம ஜேகேவையும் ஜிம்மனையும் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜிம்மனால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஸோ ஜிம்மன் வந்து நம்ம ஜேகேவோட செஸ்ட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. செம்ம கிஸ்ஸு, அந்த கிஸ்ஸு செம்ம டீப்பாக போயிட்டே இருக்கு. நம்ம ஜேகே டப்புன்னு ஜிம்மனோட லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணும்போது ஜிம்மனால் அதை தாங்க முடியாமல் ஜிம்மனால் தாங்க முடியாமல் ஜேகேவை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸில் தள்ளி விடுவார். ஜேகேவும் போய் தள்ளி நின்றுவான். இப்போ நம்ம ஜிம்மன் இதெல்லாம் இது பண்ணிட்டு அவரோட லிப்ஸை தொட்டு பார்த்துட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட கையை பிடிச்சி தரன்னு கிளாஸுக்கு வலிச்சிட்டு போயிடுவார். இந்த சைடு நம்ம ஜேகேவை பார்த்தா நம்ம ஜிம்மன் போட சைடையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கை தான் மச்சான், டே மச்சான் ஜேகே அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம ஜேகே தான் டேய் முடியலடா இப்போ மச்சான் மயிரின்னு வாடா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நம்ம காய் தான் டயாங்கிட்ட போயிட்டே மச்சான் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு ஒன்று எனக்கு மட்டும் என்ன தெரியுமா, மூடிக்கிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டயாங் காய் ஜேகே 3 பேருமே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் பொறுக்கி என்னை வந்து கிஸ் பண்ணிட்டான், என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை எடுத்துட்டான் இவன் பொறுக்கி அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம சுகா அவன் பாட்டுன்னு தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிறான். அதை நம்ம ஜிம்மனும் நோட் பண்ணிட்டு டே மச்சான் சுகா அப்படின்னு ஒரு 2 வாட்டி கூப்பிடுறாரு. நம்ம சுகா மதிக்கவே இல்லை. உடனே நம்ம ஜிம்மன் டே சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஷோல்டர்லேயே டேப் பண்ணுறாரு. இப்போ தான் சுகா வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டான், சொல்லு மூச்சி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மனும் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா உன் மூஞ்சிலாம் ஒரே பிங்காக இருக்குது, எதனா ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் கையெல்லாம் வச்சு பார்க்குறாரு. நம்ம சுகாவும் ஜுரம்லாம் அடிக்கலை மூச்சி இரு அப்படின்றாரு. அப்புறம் ஏன்டா உன் மூஞ்சிலாம் பிங்காக இருக்கு, இங்கே அதை கூட விடு, இங்கே ஒருத்த நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பொறுக்கி என் ஃபஸ்ட்டு கிஸை எடுத்துட்டான்ட்டு நீ தனியாக ஒரு லோகத்தில் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் நம்ம சுகா சொல்கிறாரு டே அங்கே ஒரு சீனியர் இருந்தார்ல அப்படின்ட்டு. எந்த சீனியரு, யார் என்னை கோழி குஞ்சுன்னு கூப்பிட்டானே அவனா? அவன் அவர் இல்லை அந்த ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டுன்னு ஹைட்டாக ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருந்தார் அவர். ஆமாம் இருந்தார். அவர் என்னை லவ் பண்ணுறாராண்டா. எதா அப்படின்னு நம்ம ஜிம்மன் ரியாக்ஷனு ஆமாண்டா அவர் என்னை லவ் பண்ணுறாராம். இப்போ ஜிம்மனும் நீ என்னடா அதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சுகாவும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மன் தான் உனக்கு அவரை பிடிச்சிருக்கா மச்சான் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சுகாவும் ஆமாம் மூச்சி எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் தெரியுமா, அதேமாரியே ஒரு மற்றவங்க மாதிரி இல்லை, ரூடாக செம்ம கூலாக இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மனும் சரி ஓகேடா உனக்கு பிடிச்சா நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறாரு. அதோட எதுவுமே பேசிக்கல அதை பற்றி. இந்த சைடு நம்ம ஜேகே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் தான் ஜேகேவை பார்த்து மச்சான் நீ அந்த கோழி குஞ்சு மேலே காதலில் விழுந்துட்டியா என்னடா இப்போவே எனக்கு சொல்லு, எனக்கு அது தெரியலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல், நீ என்னமோ ரேகிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மூச்சியை பிடிச்சி கிஸ் அடித்து விட்டுட்ட, ஒழுங்கா சொல்லுடா மச்சான் நீ இல்லை காதல் பண்ணுறியா? அது ஜெயவும் தெரிலடா, எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அவனோட லிப்ஸை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அந்த லிப்ஸை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதுதான் கிஸ் அடித்து விட்டுட்டேன், மேபி லவ்வாக இருங்களான்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ காய் தான் டயாங்கிட்ட போயிட்டு டே மச்சான் இவன் என்னடா சொல்கிறான், அது காதலான்னு தெரியலையா, ஆனால் அவன் லிப்ஸை பார்த்தோன்னே கடிச்சு சாப்பிட்ணும் போல தோணுச்சான். ஐயோ ஆண்டவர் எனக்கு முடியலடா, இவன் சொல்கிறது எதுவும் புரியலை எனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு ஒரு பையன் வந்து சீனியர் உங்களை வந்து கோச் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறான். இதோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எழுந்து போகிறானுங்க. ஜேகே டயாங் காய் 3 பேருமே இப்போ அந்த கோச்சை பார்க்க தாண்டா போகிறாங்க. அந்த கோச்சும் இப்போ சொல்கிறாரு நீங்கள் 3 பேரும் தானே வாலிபால் டீமுக்கு இன்சார்ஜு, ஸோ நீங்கள் தான் போய் ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்து யார் யாருக்கு வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவும் சரி ஓகே சார் அதை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு நேரம் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இப்போ நம்ம ஜிம்மன் சைடு பார்த்தா ஃபஸ்ட் இயருன்றதுனால அவளுக்கு கிளாஸே எடுத்துருக்க மாட்டாங்க, வருவாங்க இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க, கிளாஸே எடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஜிம்மனுக்கு செம்மையாக போர் அடிக்குது. நம்ம ஜிம்மன் சுகா கிட்ட
டேய் சுகா, இன்னைக்கு செம்மையா போர் அடிக்குது தெரியுமா? எனக்கு எதனா கிளாஸ் எடுப்பாங்க, படிக்க சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லி தரலடா அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுகா தான், டேய் மூச்சி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நிம்மதியா இருக்க விடுடா. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் படிக்கிறது படிக்கிறது படிக்கிறது. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன், நீ டாப்பரு, நான் அப்படி கிடையாது மச்சான், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிம்மன் தான், டேய் சுகா, இப்போ படிச்சாதான் நம்ம நல்ல ஒர்க்குக்கு போக முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் சொல்றாரு. நம்ம சுகா அதுக்கு, ஆமாண்டா, இப்படி தான் நான் +2 படிக்கும்போது சொன்னேன். இப்படி நம்ம நல்லா படிச்சாதான் நல்ல காலேஜுக்கு போக முடியும்டா அப்படின்ட்டு. நானும் உன் பேச்சை கேட்டுட்டு நல்லா படித்து காலேஜுக்கு வந்துட்டேன். இப்போ காலேஜ் வந்தோடனே நல்லா படிச்சாதான்டா வேலைக்கு போக முடியுன்ற. இப்போ வேலைக்கு போயிட்ட பிறகு நல்லா வேலை செஞ்சாதான்டா உன் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்வியா. போடா, எனக்கு தூக்கம் வருது, நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா படுத்துடுறாரு. நம்ம ஜிம்மன் சுகாவை பார்த்துட்டு, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் நோட் எடுத்து வச்சு அவர் பாட்டு டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம காயிஷ், நம்ம ஜேகே அப்புறம் டயாங் 3 பேரும் நம்ம ஜிம்மன் கிளாஸ்க்கு தான் வராங்க. இவங்க 3 பேரும் வந்து அந்த போர்டு கிட்ட நிற்கிறாங்கடா கரெக்டாக ஃப்ரண்ட்டில். இப்போ அந்த கிளாஸில் இருக்க பசங்க பொண்ணுங்கள்லாம் காசிப்ஸ் மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஜேகேவை பார்த்து, இவர் தானே காலையில் ஜிம்மனை பிடிச்சி கிஸ் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டயாங் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, எல்லோரும் ஒரு நிமிஷம் வாயை மூடுறீங்களா அப்படின்றாரு. அவ்வளோதான், அந்த கிளாஸே கப்சுப்புன்னு அமைதியாகி. இப்போ நம்ம டயாங் தான் சொல்கிறாரு, நாங்கள் 3 பேரும் வாலிபால் டீமில் இருக்கோம். ஸோ வாலிபால் விளையாட யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அங்கே இருக்க பாதி பேர் கை தூக்குறாங்க. நம்ம காயும் போய் எல்லார் நேமும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஜேகேவை பார்த்தா ஜிம்மினியே தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மனுக்கு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஜிம்மன் ஜேகேவே பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் ஒரு மைமருந்து டிராயிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஜிம்மன் ஜேகேவை பார்த்தோன்னே, ஐயையோ இந்த பொறுக்கியா, இவனெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் கீழே குனிஞ்சு டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜிம்மன் கிட்ட தான் போகிறாரு. போய் ஜிம்மன் பின்னாடி நின்றுக்கிட்டு, என்னதை தான் அப்படி நீ வரிகிற அப்படிங்கிறாரு. நம்ம ஜிம்மனும் நிமிர்ந்து பார்த்துட்டு, பொறிக்கு பொறி, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்னடா போடா அப்படிங்கிறாரு. நம்ம ஜேகே அதெல்லாம் கேட்காம, என்ன உனக்கு வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, விளையாட வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு வாலிபாலில் விளையாட புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்கிறாரு. நம்ம ஜேகே அதெல்லாம் கேட்காம, டே காய், இவன் பேர் எழுதுறா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம காயும் சரி ஓகே மச்சான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் பேர் எழுதிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மனும், நான் தான் உங்ககிட்ட வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என் பேர் எழுதுற, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே தான், நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கியேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, காலையில் ஒன்று நடந்தது பற்றியா, அதோட மோசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. இப்போ நம்ம சுகாவும் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு எழுந்துடுறாரு. எழுந்துட்டு அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது நம்ம டயாங் தான் நம்ம சுகாவுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பாரு. நம்ம சுகாவுக்கு டயாங்கை பார்த்தோன்னா செம்ம ஸ்மைலு, வாயெல்லாம் பல்லுங்கிற மாதிரி தான் இருக்கான். நம்ம டயாங்கும் சுகாவை பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. இப்போ நம்ம காய் தான் டயாங்கை பார்த்துட்டு, டே மச்சான், என்ன உன் பூனைக்குட்டியை கூட்டின்னு வரலையா வாலிபால் விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டயாங்கும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வருவான், இல்லைன்னா நீ மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம காயை போட்டு திட்டுறாரு. நம்ம காயும் சரி ஓகே ரைட்டு விடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. எப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா, ஈவினிங் ஆகுது. இப்போ எல்லாருமே கிரவுண்டுக்கு போனோம். பட் நம்ம ஜிம்மன் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சுகா தான், டேய் ஜிம்மனா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜிம்மனும், வேறு எங்கே போகிறது, வீட்டுக்கு தான் போகணும், வாடா போகலாம் அப்படின்னும் போது நம்ம சுகா தான், என்ன ஜிம்மனா மறந்துட்டியா, நம்ம சீனியர் உன்னை கிரவுண்டுக்கு கூப்பிட்ருக்காரு, நீ மட்டும் போகல, நீ காலையில் ஏதோ பண்ணாராமே, அதோட மோசமாக பண்ணுவாராம் அப்படின்னும் போது நம்ம ஜிம்மனும் அதெல்லாம் யோசிச்சுட்டு, ஐயோ இது வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸில் ஓட்டிட்டு, வந்து தொலைகிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனும் சுகாவும் போயிட்டுருக்காங்க. பட் ஜிம்மனுக்கும் சுகாவுக்கும் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. சுற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மனும் சுகாவும் செம்மையாக டயர்டாயிடுறாங்க. இப்போ நம்ம சுகா தான், டே மச்சான் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மனும்,
டேய் டேய் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிற பார்த்தியா அப்படின்னும் போது, மச்சான் மச்சான் இருடா வந்துடுறேன், வந்துட்டு நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி போய் தொலை அப்படின்ட்டு நம்ம ஜிம்மனும் சொல்கிறாரு. இந்த சைடு நம்ம ஜிம்மனும் இந்த கிரவுண்டு எங்கே இருக்கு அப்படின்னு தெரிலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் ஒரு பையன் பார்த்துட்டு ஜிம்மன் கிட்ட வந்து ஹாய் அப்படிங்கிறான். நம்ம ஜிம்மனும் ஹாய் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பையன், ரொம்ப நேரமாக நீயும் உன் ஃப்ரெண்டும் என்னை தேடிட்டு இருக்கீங்க போல், யாருன்னா தேடுறீங்களா, எதனா மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜிம்மனும் இல்லை இல்லை அப்போல்லாம் இல்லை, இது மாதிரி நாங்கள் வாலிபால் கிரவுண்டு எங்கே இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையனும், ஓ வாலிபால் கிரவுண்டா, நானும் அங்கே தான் போகிறேன், வரியா நான் உன்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிம்மனும், ஓ அப்படியா, தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையனும், ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜிம்மனும் என் பேர் பாக் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் வந்துட்டு என் பேர் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜாக்சனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மனும், இல்லை இல்லை சீனியர் இருங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டோம், அவனையும் கூப்பிட்டுட்டு போயிடலாம், அவனுக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்புறம் அவன் என்னை தேடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜாக்சனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுகாவும் இப்போ வந்துடுறாரு. சுகா வந்துட்டு, ஜிமினா வா 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 போய் தேடுவோம், வா மறுபடியும் போய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஜிமனும், டேய் இருடா சீனியர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், யாருடா அப்படின்ட்டு நம்ம சுகா அப்போ தான் நம்ம ஜாக்சனே பார்ப்பாரு. பார்த்துட்டு, ஏதோ இவர் தான்டா, இவர் பேர் ஜாக்சனு, இவர் நம்ம சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, ஹை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் சொல்லிட்டு, சரி வாங்க இப்போ கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்சனை கூப்பிட்டு போகிறான். ஜாக்சன் கூப்பிட்டு போய் இதுதான் அந்த கிரவுண்டு அப்படின்னு சொல்லி காட்டி விடுறான். நம்ம ஜிம்மனும் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகாவும் ஜிம்மனும் போகிறாங்க. நம்ம ஜாக்சன் வந்து ஜிம்மனையும் சுகாவையும் விட்டுட்டு போகிறத நம்ம ஜெயக்கே பார்த்துட்டு காய்கிட்ட, டேய் இவன் எதுக்குடா இவனை வந்து விட்டுட்டு போகிறான், எனக்கு என்னடா தெரியும், வரட்டும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காய் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மன் தான் நேராக போய் ஜேகே கிட்ட தான் நிற்கிறான். ஜேகேவும், குட்டச்சி அவன் எதுக்கடி உன்னை வந்து விட்டுட்டு போகிறான் அப்படின்னு கேட்கும்போது, யார் என்னை வந்து விட்டுட்டு போகிறது, என்ன கேட்குறீங்க, புரியல சீனியர் எனக்கு அப்படின்னு நம்ம ஜிம்மன் சொல்கிறான். தாண்டி அந்த ஜாக்சன் அவன் எதுக்கு உன்னை வந்து விட்டுட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜிம்மனும், ஆமாம் எங்களுக்கு இங்கே எப்படி வரணும்னு வழி தெரியல, ஸோ அவர் தான் காட்டினாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜேகேவும், பாரு அவன் கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது சரியா, அவன் சரியான பொறுக்கி அப்படின்னு ஜெய சொன்னோன்னே நம்ம ஜிம்மன் தான், ஆமாம் அவர் பொறுக்கி, ஒரு நல்லவர், உன்னோட பொறுக்கி நான் யாரையும் பார்த்ததே இல்லைடா பொறுக்கி, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு, நீ ஒன்றும் எனக்கு சொல்லித்தராத அப்படின்னு சொல்லிடுறாரு.